பழனிசாமி என்ன சொல்றாரு அப்படின்னா, களைகள் எல்லாம் களையப்பட்டு விட்டது, பயிர்கள் இனி செழிப்பாக வளரும். அவர் அப்படி சொல்லி தானே 2024 சரிங்க 2024 நாங்க களைகள்ங்க எங்களை பிடிங்கிட்டேங்க. 2024 உங்களுக்கு சின்னமும் கொடுத்து கொடியும் கொடுத்து அங்கீகாரத்தையும் கொடுத்து நிர்ணயங்கள்ல உங்க முகத்தை காட்டிட்டு போய் நிர்ணயங்கள்ல 40 தொகுதியில 7 நாடாளுமன்ற தொகுதி டெபாசிட் காலி. நீங்க நல்லா புரிஞ்சுங்க. 234 தொகுதியில 8 சட்டமன்றம் தான் பெற முடிஞ்சது. பாக்கி எல்லாமே தோல்வி. மக்களவை தேர்தலுக்கும் சட்டமன்ற தேர்தலும் வேறு வேறு இல்ல. சரி 2021 அண்ணன் எல்லாம் சேர்ந்து இருக்கும் போது கூட 10 மாவட்டத்துல கிடையாதுங்க. 10 மாவட்டத்துல 60 தொகுதியில ஒரு அண்ணா திமுக இருக்காங்களா? எடுத்து பாருங்க. 10 மாவட்டம். சென்னையில இருக்காங்களா, திருவள்ளூர்ல இருக்காங்களா, செங்கல்பட்டுல இருக்காங்களா, காஞ்சிபுரத்துல இருக்காங்களா? நீங்க கணக்கு எடுத்து பாருங்க. இங்க ஜாதி கிடையாது, இங்க கொங்கு ஜாதி கிடையாது, தென்மண்டல ஜாதியும் கிடையாதுங்க. ஏங்க சென்னையில ஒரு மாவட்டம் ஒரு எம்எல்ஏ எடுக்க முடியல உங்களால? 21லயுமே சில துரோகிகளும் உள்ளடி வேலை பார்க்கக்கூடிய சிலரும் இருந்ததுனாலதான் தோத்து போயிட்டோம்னு சொல்றாரு. அப்ப யாரு உங்களுக்கு துரோகி தெரிஞ்சாங்க? அப்ப நீங்க துரோகி தெரிஞ்சீங்களா? ஏன் தேர்தலுக்கு முன்னாடி நீங்க வெளியில வந்து நீங்க உங்க முகத்தை காட்டி ஓட்டு வாங்க வேண்டியதானே? நீங்க அப்பவே பேருக்க வேண்டியதானே? துரோகம் உங்க ஆட்சியை காப்பாத்தி உங்களை 4 ஆண்டு காலம் உட்கார வச்சது அண்ணன் ஓபிஎஸ் அவர்களோட 11 எம்எல்ஏக்கள். அன்னைக்கு அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் வெளியில வந்து உங்களை வேண்டான்னு நினைச்சிருந்தா 2 தூக்கி தூரத்துக்கு போட்டு நீங்க முதலமைச்சருங்கிற ஒரு அங்கீகாரமே இல்லாம போயிருப்பீங்க. உங்களை வாழ வச்சது, உங்களுக்கு அங்கீகாரத்தை கொடுத்தது திரும்ப சசிகலா அம்மா, டிடிவி தினகரன் 2 பேரும் சேர்ந்து கூவத்தூர்ல கொடுத்தாங்க. அதை திரும்பி அந்த அம்மா ஆட்சியை கொண்டு வரணும்னு சொல்லி மிகப்படுத்தி கையை பிடிச்சி அதுல இருக்கிற குற்ற குறைகள் எல்லாத்தையும் அனுசரிச்சு நீங்க செஞ்ச தவறுகள் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு அந்த அம்மா ஆட்சியை நிறைவு பண்ணணும்னு சொல்லி உங்க கூடால பயணித்தவர், 4 ஆண்டு காலம் முடிக்கிறதுக்காக பயன்படுத்தவர் இவரு அண்ணன் ஓபிஎஸ்.